குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தகிர். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 6:36 வரை பிரதமை, பின்பு திதியை. நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று காலை 11:34 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:04 வரை கிமுஸ்துக்கினம், பின்பு மாலை 6:36 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று மாலை 4:36 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். சந்திராஷ்டமம் உடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை மதுரை ஸ்ரீ மீனாட்சி முளைக்கொட்டு உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். சோமவாரம். சோமவாரம் என்பது சமஸ்கிருத மொழியில், திங்கட்கிழமை என்பது தமிழ் மொழியில். ஆக கரிநாள். இந்த நாள் கரிநாளில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கருவேப்பிலையினால் மூர்த்தி வரைந்து கருவேப்பிலை சாதம் நைவேத்தியம் செய்து அவற்றை பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது பல தோஷங்கள் நீங்கும். கரிநாளுக்கு இந்த மகத்துவம் உண்டு. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? சித்திரம் தொடர்பான வேலைகளை மேற்கொள்ள உகந்த நாள். பாதாள சாக்காடை தோண்டுவதற்கு சிறந்த நாள். கால்நடை வேலைகளை கவனிக்க நல்ல நாள். நவகிரக சாந்தி செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:47 முதல் 12:31 வரை மேஷ லக்னம். 12:32 முதல் 2:33 வரை ரிஷப லக்னம். 2:34 முதல் 4:45 வரை மிதுன லக்னம். 4:46 முதல் காலை 6:57 வரை கடக லக்னம். 6:58 முதல் 8:59 வரை சிம்ம லக்னம். காலை 9 மணி முதல் 10:59 வரை கன்னி லக்னம். காலை 11 மணி முதல் 1:05 வரை துலாம் லக்னம். 1:06 முதல் 3:16 வரை விருச்சக லக்னம். 3:17 முதல் மாலை 5:23 வரை தனுசு லக்னம். 5:24 முதல் 7:18 வரை மகர லக்னம். இரவு 7:19 முதல் 9:01 வரை கும்ப லக்னம். 9:02 முதல் 10:42 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை மனதார ஆத்மார்த்தமாக மனமுருகி 27 முறை
பாராயணம் செய்பவர்களுக்கு மன நிம்மதி உண்டாக்கும். தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சந்திர பகவான் உங்களுடைய மனோகாரகனாக இருப்பதால் மன சஞ்சலங்கள் படிப்படியாக குறைந்து வரும். தெளிவான சிந்தனை இருக்கும், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். ஆகவே இந்த நாளில் திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை நீங்கள் உச்சரித்தாலே போதும். அதிலும் 4 முதல் 5 மணிக்குள்ளாக அதிகாலை பொழுது வீட்டில் தூப தீபங்கள் ஏற்றி நீங்கள் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது சீக்கிரமாகவே பலன் உங்களுக்கு கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் மதியம் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக 12 ராசிக்காரர்களும் வாழ, பல்லாண்டு வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். பிறர் விரும்பக்கூடிய விஷயங்களுக்குண்டான முக்கியத்துவத்தை ஆராய்ந்து அதனை நிறைவேற்றி காட்டுவீர்கள். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதிலும் வீட்டு வேலைகள் என்னும் பொழுது சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் அன்பும் கனிவையும் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கக்கூடியதாக அமையும். உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து நீங்கள் நல்லதொரு ஆதரவை பெறக்கூடும். அரசு சம்பந்தமான வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சக நபர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் ஊழியர்களோடு இருந்த சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். வேறுபாடுகள் அகலும். மேஷராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்பு நிலையில் நல்லதொரு உயர்வு பெற முயற்சிகள் தேவை. உழைப்பை அதிகப்படுத்த வேண்டாம். தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். இன்பம் அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து செல்லுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது.
தொழிலில் இருக்கக்கூடிய சில முடக்கங்கள் நீங்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்வதால் லாபம் அதிகரிக்கும். மக்கள் வரவு அதிகரிக்கும். ஜனவசியம், தனவசியம் என இவை இரண்டுமே உண்டாக்கும். மேஷராசி அன்பர்களே, உடல் நலம் சீராக இருக்க உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு என்பது தேவை. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். மேம்போக்காக சிந்திப்பதை காட்டிலும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய ஆழமான அடித்தன்மையை ஆராய்ந்து செயல்பட்டாலே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். எதையும் மிக சரியாக புரிந்து கொள்வீர்கள். வேலையில் பார்க்க வேண்டிய விஷயங்களை மிக கவனிப்பாக கூர்ந்து கவனிப்பீர்கள். பிறருடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீட்டு அதிபதியோடு. அரசு துறை சார்ந்த வேலைகள் கைகூடும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டினுடைய தேவைகளை புரிந்து செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக இருக்கும். பாராட்டுதல்களை பெறுவீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, சிவசூரிய பகவானை வழிபட்டாலே போதும், நன்மைகள் நடக்கும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக்கும். இன்பம் அதிகரிக்கும். எதையும் மிக நேர்த்தியாக கொண்டு செல்வீர்கள். அனுகூலம் நிறைந்த நாளாக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலையில் உங்களுக்கு வருமான உயர்வு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும். லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சொத்துக்களின் மூலம் மேன்மையான சூழல் ஏற்படும். தலைமை பண்போடு நடப்பீர்கள். வெளியிடங்களில் உங்களுடைய வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். பயணம் தொடர்பாக வெளியூர்களில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு காரணமாக வியாபாரம் விறுவிறுப்படையும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். கடினமான வேலைகளையும் மிக சாதாரணமாக முடிப்பீர்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த தன்மை குறையும். ரிஷபராசி அன்பர்களே, மறைமுக திறமைகள் வெளிப்படும். ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும் அந்யுன்யமும் நல்லதொரு நெருக்கம் காணப்படும். உங்கள் துணைவர் விரும்பக்கூடிய விஷயங்களை வாங்கி கொடுப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அடகு வைத்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வரலாம். பொன் பொருள் ஆபரண சேர்க்கையின் காரணமாக மீண்டும் வீட்டில் கொண்டாட்டமும் மகிழ்ச்சியும் துள்ளலுமாகவே இருக்கும். எதிர்பார்த்தபடி பணம் கைக்கு வந்து சேரும்.
உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற் போல் ஊதிய உயர்வு கிடைக்கும். அலுவலக ரீதியாக இருந்த சில பிரச்சனைகள் அகலும். ஆர்வங்கள் பெருக்கும். தொழில்நுட்பத்தினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பேச்சின் முகாந்திரம் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். மன அமைப்பு சீராகவே இருக்கும். கெட்ட காரியத்தை மிக துரிதமாக நடத்தி காட்டுவீர்கள். எதையும் சரியாக புரிந்து கொண்டு செய்வதால் வருமானமும் பெருக்கும். வாழ்க்கையினுடைய நிலை உயரும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடும். நம்பிக்கை அதிகரிக்கும். பூர்வீகத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்துவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக கூட அமைக்கலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானே. ஆக அம்பிகை அம்மன் வழிபாடு மிக நல்லது. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, அதே போல இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என சகல தேவதைகளையும் நீங்கள் வணங்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். மன அமைப்பு சீராக்கும். குழப்பங்கள் விலகும். எதையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். எதையும் நேர்த்தியாக செய்து பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. திறமைகள் வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு துரிதமாக நடக்கும். மந்த தன்மைகள் குறையும். மதிநுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், 12வது வீடு விரயஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மிதுன ராசி அன்பர்களே, பொன்பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உருவாக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் கவனமாக இருப்பீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. புதுவிதமான பொருட்கள் வாங்கி கொடுப்பீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். ராசியினுடைய 3வது வீட்டில் சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைகிறது. அதோடு அயன சயன போகஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டில். எதையும் மிக நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கொடுத்த பொறுப்புகளை முடித்து காட்டுவீர்கள். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு புரிதலும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் அதிகமாக இருக்கும்.
வரக்கூடிய ஆவணி மாதத்தில் நீங்கள் சில முகூர்த்தங்களை குறிக்க வேண்டியதாக இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் வீட்டில் மற்ற சுப விசேஷங்களுக்காகவும் குழந்தை பிறப்பு தொடர்பான நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் இந்த நாள் சிறப்பாகவே அமையும். திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு ஆனந்தமாக இந்த நாளை பொழுதை கழிப்பீர்கள். தம்பதியர்களிடையே இருந்த பிரிவினை வாதங்கள் போக்குகள் மாறி ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பதால் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அன்பு பாசம் பெருக்கும். சமூக சூழ்நிலைகளை பெருமளவு புரிந்து கொள்வீர்கள். அதற்கேற்றாற் போல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் உங்களுக்கே உதயமாக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் வளர்ச்சி காண்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள் மேம்படும். மிக சரியாக உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாளாக அமையும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஏற்றங்கள் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு மிக மிக நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் நன்மைகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் மூலம் ஆதரவு பெருக்கம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாக்கும். குடும்ப நபர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருக்கம். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். உத்தியோகத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. கடகராசி அன்பர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சாரம் செய்கிறார். சோமவாரம் திங்கட்கிழமை ஆடி மாதம் 20ஆம் நாளுக்குண்டான பலன்களை நீங்கள் அறியலாம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராசியிலிருந்து சந்திர பகவானுடைய நகர்வு 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்திற்கு நகர்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான். ராசிக்கு 8ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 9ஆம் வீட்டில்
பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். தொழில் ரீதியான பயணங்களினால் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாளான சில பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் தீர்வு காண்பீர்கள். குடும்ப உறவுகளிடத்தில் நல்லதொரு ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். 10ஆம் பாவாதிபதி உங்களுக்கு 11வது வீட்டில் லாபத்தில். தொழில் முறையில் நல்ல முன்னேற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள் கடகராசி அன்பர்களே. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நிலையில் நல்லதொரு உயர்வு, ஒரு படி முன்னேற்றங்கள் காணப்படும். போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மன தெளிவு, நல்ல சிந்தனை இருக்கும். உங்களுடைய படிப்பு தொடர்பான சில விஷயங்களை அறிந்து கொள்ள முற்படுவீர்கள். படிப்பதற்கான வங்கி கடன் உதவி கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் படிப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் பணிகளில் இருப்பவர்களுக்கு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உடன் பிறந்தவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக சில முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்துதான் வேலை வாங்க வேண்டும். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. யாரிடத்திலும் மிக கடினமாக பேசாதீர்கள். உங்களுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிறர் வேலையில் சரியாக ஈடுபடாவிட்டாலும் குற்றம் குறைகளை அவர்கள் மீது சுமத்த வேண்டாம். பொறுமையாக இருந்தால்தான் அடுத்த நாள் உங்களுடைய வேலைகளும் சிறப்பாக நடக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வதோடு சில மந்திரங்களையும் ஜபங்களையும் பாராயணம் செய்வது நல்லது. அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலாரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாம்யகம் என்று இந்த ஸ்லோகத்தை நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக உச்சரிப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். உடல் உபாதைகள் உடனே விலகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை நன்மைகள் அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். வருமான வளர்ச்சிக்குண்டான விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். வேலை தொடர்பாக சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நன்மைகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களே அணுகுமுறையின் மூலம் தீர்வு காணக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு மாற்று வழியில் சிந்திப்பீர்கள். உறவுகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக நீங்கள் செயல்படுவீர்கள். வருமானத்தினுடைய போக்கை கண்காணித்துக் கொண்டே வருவீர்கள். திக்கற்றோருக்கு தெய்வமே துணை என்பது போல திங்கட்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பால் அபிஷேகம் செய்து வாருங்கள். பன்னீரால் அபிஷேகம் செய்தாலும் நல்லது. இப்படி செய்வதால் உங்களுடைய செயல்கள் யாவும் சித்திக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமை, நிதான போக்கு அவசியம். எதையும் மிக நேர்த்தியாக செய்வது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. எண்ண போக்கில் செல்லாதீர்கள். சுதந்திர தன்மைகள் இருந்தாலும் அதனை அளவாக பயன்படுத்துவதே நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது ராசியிலேயே சந்திர பகவானுடைய பிரவேசம் அமைய போகிறது. அவரோடு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சிவபெருமானுடைய அபிஷேகம் செய்வது இந்த நாள் நல்லது. பொதுவாக உங்களுடைய அதிபதிக்குண்டான தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானாக அமைவதால் தினந்தோறும் சிவபெருமானுக்குண்டான மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்வது விசேஷம். பயண வாய்ப்புகள் கைகூடும். வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிறரிடத்தில் கவனமாகவே இருங்கள். வெளிப்படையாக தன்மை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும். சுதந்திரமாக வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப நபர்களோடு உங்களுடைய மனதில் பட்ட விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். மனநிலையில் இருந்த நெருக்கடிகள் தீரும். கட்டுப்பாடுகள் குறையும். மனதை உறுதிய சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள், சில பிரச்சனைகள் குறையும். கடன் சம்பந்தமாக நீங்கள் அணுகக்கூடிய விஷயங்களில் பொறுமை தேவை. சீக்கிரமாக கடனை திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்கள். ருணரோக விமோக்ஷண முக்தி பெற இறை வழிபாடு ஒன்று நல்லது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். ஆக கடன் பட்டவர்களுடைய மனது எப்படி இருக்கும் என்பது விளங்குகிறது. போட்டிகள் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு, தொழிலில் இருப்பவர்களுக்கு தேவையற்ற நபர்கள் மூலமாக தொந்தரவுகள் எழலாம். தொழில் ரீதியாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் குறையும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையான போக்கோடு இருங்கள். மன நிம்மதி குறைவாக கூட இருக்கும். முறையாக தியானம், யோகாசன பயிற்சிகள், நன்றாக தண்ணீர் குடிப்பது, இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் சாப்பிடுவது, இறைவனுக்கு வெண்மை நிறத்தாலான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதாலும் மன தெளிவு உண்டாகும். உடல் நலம் சீராகும். மன அமைப்பை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ள மேற்கூறிய விஷயங்களை கையாளுங்கள். மற்றவர்கள் எதை பேசினாலும் மனதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். காதில் போட்டுக் கொள்ள வேண்டாம். பிறருடைய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். உங்களை பற்றி இகழ்வாக பேசினாலும், உங்களை பற்றி புரியாமல் அவர்கள் எது சொன்னாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்பதை போல நீங்கள் இருப்பது நல்லது. கிரக அமைப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்படி இருப்பதால் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்தில் கனிவாக நடப்பது நல்லது. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கான பலன்கள். உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி கேத்து பகவான். அவருக்கான தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆழ்வார்கள். மகம் ஜெகம் ஆளும் என்பார்கள். ஆகவே மகம் நட்சத்திரத்தில் ஆண்களாக இருப்பவர்களுக்கு வேகம் அதிகரிக்கும். தான் சொல்வதே நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாகும். முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் நீங்கள் இருப்பீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் நீங்கள் தலைமை பண்புகள் பெற்று இருப்பீர்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேசக்கூடிய விஷயங்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகலாம். நீங்கள் எப்படி கருத்தை வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாடுகள் விலகும். எதையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் மூலம் சில வேலைகள் நடக்கும். மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களில் தெளிவான முடிவுகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள்.
வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல தீர்வுகள் உண்டாகும். உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னல்கள் குறையும். மன நிம்மதி உண்டாகும். போட்டி நிறைந்த நாளாகும். சக ஊழியர்களிடத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வியாபாரத்தினுடைய நிலையை நன்றாக கண்காணித்து வருவதால் லாபம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து சேரும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது தொழில் சம்பந்தமாக வெளிவட்டார தொடர்புகள் உண்டாக்கும். பண வரவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாக்கும். புதிய வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற அமைப்பு உங்களுக்கு உண்டு. தெய்வீக பணிகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். சிறு சிறு குறு தொழில் மற்றும் செய்யக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். பணம் எப்படி சம்பாதிக்க போகிறோம் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். பெற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதொரு பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள். தொழில் சார்ந்த போட்டிகளை சமாளித்து விடுவீர்கள். இயந்திரம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பிறரால் நல்லதொரு உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான தொடர்புகள் சீராக அமையும். உடல் நலம் சீராகும். மன அமைப்பு நன்றாகவே இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த பாதைகள் கிடைக்கும். உங்களுக்கென புதியதொரு வழியை வகுத்துக் கொள்வீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்கும். புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். பிள்ளைகளுடைய கனவுகளை, லட்சியங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணமும் சரி, தோற்றங்களிலும் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். பிறரால் உங்களுக்கு உதவி கிடைக்கும். எப்பொழுதும் உங்களை சுற்றி நண்பர்கள் வட்டாரங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டு. அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரிகையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரிகையும் பயன்படுத்துவது நன்மைகளை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும். வெளிப்படை தன்மையாக இருப்பீர்கள். செயலாக்கம் அதிகரிக்கும். சிறந்த நபர்களாக வருவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது.
பொதுவாக மீனாட்சி அம்மையை வழிபாடு செய்வதால் நலன் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே, வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை அழகாக்கிக் கொள்வீர்கள். பணி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். திறமைகள் வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்கான யோகம் உண்டு. குடும்பத்தில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் அதிகரிக்கும். உற்சாகமாக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்லதொரு உதவி கிடைக்கும். சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு 8ஆம் வீடு 3ஆம் வீட்டின் பாவாதிபதியான குரு பகவானும், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவானும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், அயன சயன போகஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசி அன்பர்களை எதையும் நேர்த்தியாக செய்ய முற்படுவீர்கள். தூக்கமின்மை காரணமாக சில சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும். மன நிம்மதியாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். உலகியல் நிகழ்வுகள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இயந்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் செலுத்துவீர்கள். அல்லது புதிதாக இயந்திரம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கிடைக்காத வாய்ப்புகள் கூட இன்றைய நாள் கிடைக்கும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழல்கள் அமையும். எதிர்கால நலன் கருதி சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வருங்கால வளர்ச்சி குறித்து எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வேளாண்மை மற்றும் விவசாய துறைகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். மழை நீரை சேமித்து வைக்க முயற்சி செய்வீர்கள். அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக கனிவாக, பலம் பொருந்தியதாக, நுணுக்கத்தை உணர்ந்து செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களிடத்தில் எதிர்பார்த்த வேலைகள் இன்றைய நாள் கைகூடும். மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களில் சில மாற்றங்கள் வரலாம். தம்பதிகளிடையே எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதற்கான சில வழிமுறைகள் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகள் மற்றும் மற்ற ஊதியர்களிடையே, உத்தியோகஸ்தர்களிடையே உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது முதலீட்டிலிருந்து லாபத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். அரசாங்க காரியங்கள் கைகூடும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாக அமையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே துர்கை அம்மனை இடைவிடாது வழிபடுங்கள். அதிலும் ராகு கால நேரம் எனும்போது திங்கட்கிழமை தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரை ஸ்ரீ ராகு பகவானுக்கான உகந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவதால் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய அனுகிரகமும் காலை தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒத்துழைப்புகள் மேம்படும். நிம்மதியான வாழ்வினை பெறுவீர்கள். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மன தைரியம் திடகாத்திரமாக இருப்பீர்கள். பிறரால் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். லாபம் நிறைந்தே இருக்கும். நேர்மைக்கு உண்டான வழி உண்டாக்கும். சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதனான செவ்வாய் பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு குரு பகவானும் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானம் 4ஆம் வீடு. சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். எதையும் மனதில் வைத்துக் கொண்டு குழப்ப வேண்டாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் பயண நேரங்களில் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். எதையும் நேர்த்தியாக செய்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் இன்றைய நாள் நிதானமாகத்தான் சிந்தித்து செய்ய வேண்டும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் அலுவலகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியங்களை பிறரிடம் பகிராதீர்கள். பிறரிடத்தில் வீண் பேச்சுக்கள் வேண்டாம். உங்களுடைய பேச்சிலேயே குறையை கண்டுபிடிப்பார்கள். ஆகவே உங்களுடைய தகுதியை குறைத்துக் கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வீட்டில் சுபகாரியம் சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். பிள்ளைகளுடைய வருங்கால நிலையை கருத்தில் கொண்டு முதலீடு செய்யலாம் என்கிற ஆசை எழலாம். காப்பீடு சம்பந்தமான பணிகளில் துறைகளில் இருப்பவர்களுக்கு நிதான போக்கு என்பது தேவை. வியாபார நிமித்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். நல்ல செயல்கள் நிறைந்த நாளாகவே அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் பிறரிடத்தில் கருத்துக்களை கேட்டு அறிந்து செய்யுங்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் சில நேரம் வீண் பேச்சுக்களும் எழலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சரி கண்டிப்பு காட்டாதீர்கள். உங்கள் துணைவரிடத்தில் பரஸ்பர ஒற்றுமையையும் சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும். அசௌகரியங்கள் வேலையில் இருந்தாலும் அதனை பெரிதாக வெளிப்படுத்த வேண்டாம். உங்களால் செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானையும் வணங்கலாம். திங்கட்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், பன்னீரால் அபிஷேகம் மற்றும் தேன் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பிறரிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். எதிலும் அவசரம் காட்டக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். பிறருடைய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டாம். அதிக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமையான செயல்களே நல்லது. எதிலும் கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுவதோ கூடாது. வீட்டில் குடும்ப நபர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள். ஆவேசம் கூடாது. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஒப்பந்தங்கள் கைகூடும். நல்ல செயல்கள் புரிவதற்கான நிலை இருக்கும். நற்செயல்கள் நிறைந்த நாள். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். புதியதொரு தொழில் ஒப்பந்தங்கள் கைகூடும். க்ஷேமங்கள், லாபங்கள் கிடைக்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக வேண்டி வழிபடுங்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 4ஆம் வீட்டில் ராகு பகவான், 6ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் சார்ந்த சில நெருக்கடிகள் தோன்றி மறைக்கும் தனுசு ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். மன எண்ணத்தில் குழப்பங்கள் மிகுதியாக இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பேச்சுக்களின் மூலமாக சில வாக்குவாதங்கள் வரலாம். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு பழைய நினைவுகள் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும். தொழில் போட்டிகள் இருக்கும். வேலையினுடைய தன்மையை புரிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் என்பது இருக்காது. சுறுசுறுப்பற்ற தன்மையில் செயல்படுவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சில பொருட்கள் காணாமல் கூட போகலாம். நம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொண்டால், சிக்கனத்தை கடைபிடித்தால் வீண் விரயங்களை தவிர்க்கலாம். பொன் பொருட்கள் கையாளுவதிலும் சரி, சில நுட்பமான பொருட்களை வாங்குவதிலும் சரி, கையாளக்கூடிய விதங்களிலும் கண்ணாடி சம்பந்தமான உயர்ந்த ரக பொருட்களை கையாளும் பொழுது கவனம் மிக மிக தேவை. பொருள் சேதாரங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பதற்றமின்றி செயல்பட வேண்டியது நல்லது தனுசு ராசி அன்பர்களே. வேலைகளினுடைய நிலையை புரிந்து கொள்வது சங்கடமாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. பூர்வீக சொத்துக்களில் இழுபறிகள் இருக்கும். விவேகம் வேண்டும். அலைச்சல் உண்டாகலாம். எந்த ஒரு செயலையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்யுங்கள்.
வாழ்க்கையினுடைய நிலையை அனுசரித்து செல்வது அசௌகரியங்களை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். தன்னம்பிக்கை உணர்வு என்பது தேவை. மாணவர்கள் படிப்பின் மீதான ஆர்வமற்ற தன்மை இருக்கும். பல விஷயங்கள் அறிந்திருந்தாலும் இன்றைய நாள் தெரியாதவர்கள் போலத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போகும். வரவேண்டிய சுப செய்திகள் காலதாமதமாகி கைக்கு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்லதொரு ஞானம் படைத்தவர்களாக இருப்பார்கள். நல்ல அறிவு அவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்து போன விஷயங்களை பற்றி மறந்து புதிய ஒரு வழிமுறைகளை கையாளுங்கள். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். மன நிம்மதி வேண்டி தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்யலாம். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். பணம் சார்ந்த தொந்தரவுகள் நீங்கும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். பல நன்மைகள் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கடகத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா சிவபெருமானை வழிபடலாம். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் பெற திங்கட்கிழமை தினத்தில் சிவசூரிய வழிபாடு செய்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும். கவனமாக இருக்க வேண்டும். மேன்மை பொருந்திய நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் விவேகமும் தேவை. வேலைகள் செய்யக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஏற்படலாம். கவனமாக கண்கூர்ந்து கவனிக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வேலைகள் தாமதமாகத்தான் நடக்கும். அரசு சார்ந்த வேலைகள் பதற்றம் இல்லாமல் செய்ய வேண்டும். அஷ்டமஸ்தானத்தில் அரசாங்கத்தினுடைய காரகத்துவம் பெற்றவர் சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் கவனம், நிதானம் தேவை. பொறுமை, விவேகமாக இருங்கள். இந்த நாள் மேன்மை பொருந்திய நாளாக அமைய சந்திர பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மேயூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மார ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும், ராசிக்கு 9ஆம் வீடு பாகியஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மனதில் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். மகர ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் மற்றவர்களோடு உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். எதை செய்தாலும் மிகச் சரியாக நுணுக்கங்களை புரிந்து செய்வதால் புகழ் பெறுவீர்கள். பாராட்டு கிடைக்கும். உழைப்புக்கு தகுந்தாற் போல் அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலை ஆதாரத்தை உயர்த்த முயற்சி எடுப்பீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். இதுவும் கடந்து போகும் என்பது போல மன அமைப்பை வைத்துக் கொள்ளுங்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சில முயற்சிகள் தேவை. எண்ணத்தில் தெளிவு இருக்க வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருந்தால் மட்டுமே உங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும். நன்மைகள் மிகுதியாகும். தைரியம் பிறக்கும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திங்கட்கிழமை தினம் அம்பாளை வழிபடுவது, அம்மன் வழிபாடு மிக சிறந்தது. அறிமுகங்கள் ஏற்படும். புது விஷயங்களை பற்றிய தெளிவு பிறக்கும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்வீர்கள். தேக ஆரோக்கியம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். மன அமைப்பு சீராகும். எடுத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக உங்களுடைய செயல்கள் அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலை உருவாக்கும். நல்லதொரு பேச்சுக்கள் வெளிப்படும். உங்களுடைய வாக்கின் மூலமாக அனுகூலம் ஏற்படும். மிக பெரிய அளவில் சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றமான சூழல் ஏற்படும்.
இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு, எழுத்தாளர்களுக்கு, கவிஞர்களுக்கு எழுத்துக்களின் மீது ஈடுபாடு உண்டாக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் ஏற்படும். மன நிறைவாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக வாழ்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். நல்ல பலன் அதிகம் உண்டு. உத்தியோக வேலைகளில் மாற்றங்கள் வரலாம். குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். தேவைகள் நிறைவேறும். மாற்றம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களே. உடல் நலம் சீராக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெளியிடத்தில் நல்லதொரு அனுபவங்கள் இருக்கும். புதுமையான விஷயங்கள் மீது நாட்டம் இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அனுகூலம் நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் இன்றைய தினம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குழந்தைகளிடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு பெருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து இழுபறிகள் நிலை மாறும். வியாபாரத்தை அதிகப்படுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களை வசப்படுத்தும் விதமாக சில சலுகைகள், சில செயல்கள், சில திட்டங்களை அறிவிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் உண்டாக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடைய கருத்துக்கள் தேவைப்படும். புதிய மாற்றங்கள் ஏற்படும். அனுபவங்கள் நிறைந்த நாளாக அமையும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது நல்லது. சாதகமான நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். வருமானம் பெருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மாற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மகிழ்ச்சியை தரும். உற்றார் உறவினர்களுடைய ஆதரவு பெருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைத்து செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ஆடி மாதம் 20ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் போது ராகு பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். புத்திரஸ்தானம் அது. 6ஆம் வீடு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 7ஆம் வீடு கேத்து பகவான், ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் ராகு பகவான். சிவபெருமானுடைய வழிபாடுதலை செய்யுங்கள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டு அதிபதி ருண ரோக சத்துருஸ்தானத்திற்கு செல்கிறார். கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வியாபாரத்தினுடைய பணிகளில் பொறுமை நிதானம் வேண்டும். எதிலும் அவசரப்படக்கூடாது. குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, புரிதல் மேம்படும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். உத்தியோக ரீதியான பொறுப்புகள் அதிகரிக்கும். கவலைகள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் நிதான போக்கு தேவை. குழந்தைகளுடைய குணநலன்களை அறிந்து கொள்ள வேண்டும். நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும், காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். சிந்தனைகள் மேம்படும். பிறரை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கவலை மறையும் நாள். பொறுப்புகள் அதிகரிக்கும். அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர்,
அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள்: 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14இலிருந்து 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவிலிருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 93811626636 மற்றும் 9043192132